Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பனேல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அப்போ தான் ஒரு இமேஜ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இமேஜ் நம்ம எப்படி எடிட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எப்படி எடிட் பண்ணால் பார்க்க போகிறோம். ஒரு ஜஸ்ட் 5 minutes எடிட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக. நாங்களும் கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சேன், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேடி வரும். ஸோ நம்ம பார்த்தோன்னா 1100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ 101.09. ஸோ இந்த 2 வாரத்தில் மட்டும், அதாவது 2 வாரம் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே 100 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ வாட்சஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணால் பார்க்க பாருங்கள். அப்போ தான் வீடியோ மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். நம்மளும் பார்த்தீங்கன்னா 4K வந்து வேகமாக நம்ம ரீச் பண்ணி, இப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா 1K நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங், அதனால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 ஆப் தேவை. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா PicsArt. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான், PicsArt யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப். இது பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத, நான் இப்போ இதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2வது ஆப்போட லிங்க்குமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தேவை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் தேவை. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு டெம்ப்ளேட்டு, அந்த பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட் வந்து நம்மளுக்கு தேவை. அது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் வந்து அந்த இதை வந்து கொடுத்துருக்கேன், அந்த டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட், அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட டெம்ப்ளேட்டும். ஸோ இங்கே இதெல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலிகிராமில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணால் நீங்கள் வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப். ஸோ 2 ஆப் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரி நம்ம முகத்தை மட்டும் மாற்றும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்பு. கார்ட்டூன் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து மாற்றும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஒரு எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு சில அலோஸ்லாம் கேட்பாங்க, அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ அளவு கொடுத்தவரம் கேலரி அப்படின்றத தொட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணி அப்படியே கிராப் ஆகும். ஸோ கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வி ஆர் டிராயிங் யுவர் கார்ட்டூன் சொல்லிட்டு வரும். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும். ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ட்டூன் மாதிரி வந்துடும். இதை பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ரைட்ஸ் எல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேவ்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப் வந்து நம்மளுக்கு அவ்வளோ, இந்த ஆப்பில் வந்து வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா PicsArt தான் போகணும். ஸோ PicsArtக்குள்ளே போயிடலாம். ஸோ PicsArtோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட டெம்ப்ளேட்டு, அப்புறம் அந்த எல்லோ கலர் பேக்ரவுண்டோட டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் யாருக்கு வேணுமோ வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஒரு 5 minutesல பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிராப் பண்ணவோ கட் பண்ணவோ தேவையில்லை. திரும்பி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோட டெம்ப்ளேட் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸில் வச்சுக்கோங்க. தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக அந்த குறிப்பிட்ட அளவு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு எந்த ஒரு செட்டிங்ஸையும் மாற்ற தேவையில்லை இதில். ஸோ இதில் எதுவுமே குறைக்க தேவையில்லை, கூட்டவும் தேவையில்லை, கரெக்டாக இருக்கும். ஸோ அவெல்லாம் டிக்கை கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்றதுக்குள்ளே போய்க்கோங்க. கொடுத்தவரை இந்த ஃபோட்டோ வந்து தொட்டுட்டு ஆடுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தப்புறம் இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த அவுட்லைன் அப்படின்றத டச் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நெக்கு கூட வந்து ஷேப் வந்து எடுக்கக்கூடாது. ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான். ஃபேஸை மட்டும் கொடுத்துட்டு அந்த அவுட்லைனை போயிட்டு ஃபேஸை மட்டும் கொடுத்துட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆரோ கொடுத்துருங்க, கிரியேட்டிங் ஸ்டிக்கர்னு சொல்லி வந்துடும். இப்போ ஒரு ப்ரிவியூ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ காதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. அதை நம்ம பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்ன்றதை கொடுத்துட்டு நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வேண்ட இடத்த பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் போயிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரொம்பலாம் எரேஸ் பண்ணோம் அப்படின்லாம் தேவையில்ல. ஸோ ஓரளவு கரெக்டாக தான் அதுவே காமிக்கும். அந்த பேக்ரவுண்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ வேண்ட இடத்துலாம் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ கொடுத்தப்புறம் ஸோ ரொம்பலாம் கட் பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ஒயிட் கலர்லாம் அவ்வளோ தெரியாது, நான் பார்த்தளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியலை. ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேவுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தவரம் இன்னொரு முக்கியமான பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன். இப்போ ஃபேஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு பக்கம் சாட்சமே வச்சா தான் கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சு காட்டேன், நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வீடியோனால அது கரெக்டாக வைக்க முடியாது. இப்போ லாஸ்ட்டு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு சொல்லி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெம்ப் அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கூட்டிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஃபேஸுக்கும் அந்த ஒரு பாடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரே மாதிரி ஒரு கலர் கொடுக்கும். ஸோ பார்க்குறக்கு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கூட வச்சாலும் நல்லது தான். 80, 81 ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஏன் இப்படி பண்ணேன், இப்போ நான் இது வச்சு ஏன் வீடியோ பண்ணேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்காக அந்த இமேஜ் போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுனே தெரில. வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு, அதனால தான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி இதை வேணும்னு சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மேலே இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான், சின்ன ஒரு எடிட்டிங் தான். ஸோ ரொம்ப பெரிய எடிட்டிங்லாம் கிடையாது இது. ஸோ அந்த டெம்ப்ளேட் தான், அந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஒரு பேக்ரவுண்டும் அந்த ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் வந்து அந்த ஃபோட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸும் அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 1.10K ரீச் பண்ண போகிறோம். 1.10K நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிட்ட வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அதேமாதிரி நான் வாட்சஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்க பாருங்கள். ஸோ 1 இயர் கூட பார்த்தீங்கன்னா வந்து வாட்சஸ் வந்து ரீச் பண்ணி ஆகணும். 1 இயர் ஆக போகுது. ஜூலை 12 அதுக்குள்ள நம்ம ரீச் பண்ணி ஆகணும். அதுக்கு மேலே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணால் தான், இல்லை குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படியே. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.